ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக ஒரு கீரை ரெசிபி பண்ணலாமா? கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்குங்க. அதான் நம்ம புளிச்சக்கீரை. ஆந்திரா ஃபேமஸ் கோங்குரா. அதை நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி கடைசல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கீரைக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி ஒரு 4-5 விசில் விடலாங்க. குக்கரில் கீரையை வேக போட்டுட்டு இப்போ பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு அதில் வெங்காயம் பூண்டை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் கூட நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு ஒரு 2 பூண்டு எடுத்து நல்லா உரித்து ஆட் பண்ணிக்கலாம். 2 முழு பூண்டு. இதில் எண்ணெய், வெந்தயம், ஜீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேத்துக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட தக்காளி 2, 3 ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 தான் ஆட் பண்ணோம். கூடவே கீரையும் வெந்துருச்சு. இப்போ கீரையை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கீரையை மட்டும் அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்னா நீங்கள் அந்த கீரை தண்ணியை லைட்டாக ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் அந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். உங்களுக்கு மத்து இருந்ததுன்னா போட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போது கீரையை தனியாக கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை, மிளகா, வரமிளகா வேணுங்கிற அளவு காரம் அதிகமாக வேணும்னா நிறையா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்ச கீரையை இதில் போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போது நமக்கு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. டைரெக்டாக நீங்கள் தூளுப்பு ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு விட்டிங்கன்னா கீரை சூப்பராக ரெடி ஆகிடும். சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிச்சக்கீரை. ஆல்சோ உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் புளி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.